வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் காலிஃப்ளவர் கிரேவி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துட்டுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வெந்நீரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப நேரம் வேகணுன்றதில்ல, ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி 2 எடுத்துட்டுருக்கேன், பியூரி பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1 எடுத்துட்டுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா பார்த்துடலாம். மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், தயிர் புளிக்காத தயிராக எடுத்துட்டுருக்கேன், ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எடுத்துட்டா போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், பச்சை மிளகா 1 எடுத்துட்டுருக்கேன், உப்பு தேவையான அளவு எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்யறத பார்க்கலாம். நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். பட்டை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, சீரகம், 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துட்டுருக்கேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதான் நான் இப்போ சொல்லிடுறேன். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சில பொருளை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சிடுத்து. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுத்து. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
நல்லாவே குக் ஆகிடுது. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கட்டிகள் இல்லாத ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்ட உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படியே திரியாக ஆறா மாதிரி இருக்கும். அதனால் கலந்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருங்க. கெட்டி தயிராக விட வேண்டாம். அதை வந்து ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டாலே கட்டிகள்லாம் உடைஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுவும் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று தயிர் விட்ட உடனே கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்க சொல்கிறது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சுவையான காலிஃப்ளவர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுது. நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.